இப்போ நம்ம 10th சயின்ஸு 8th லெசன் பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் லெசனில் அலுமினியத்தோட யூசஸ் பார்க்க போகிறோம். அலுமினியம் இஸ் யூஸ்டு இன் ஹவுஸ்ஹோல்டு அண்டன்சில்ஸ். ஹவுஸ்ஹோல்டு அண்டன்சில்ஸ்னால் வீட்டு உபயோக பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது. எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் இண்டஸ்ட்ரீஸு தொழிற்சாலைகளில் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் உருவாக்க பயன்படுகிறது. மேக்கிங் ஏரோப்ளேன் அண்டு அதர் இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் பார்ட்டு. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஏரோப்ளேன் உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் பார்ட்டு. ஓகேவா, மிஷினுடைய தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ணக்கூடிய மிஷினில் ஒரு பார்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அலுமினியம் இஸ் யூஸ்டு இன் ஹவுஸ்ஹோல்டு அண்டன்சில் electrical cables industries, making aeroplanes and other industrial machines parts. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யூசஸ் ஆஃப் காப்பர் பார்க்க போகிறோம். இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு டு மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக் அப்ளையன்ஸு. இதை நம்ம யூஸ் பண்ணி காப்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா காப்பரை யூஸ் பண்ணி எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸு. மேனுஃபேக்சர்னு உருவாக்குறது, எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் உருவாக்குறதுக்கும் அதர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் அண்டன்சில் பாத்திரங்கள், அடுத்து கண்டெய்னர்ஸ் அண்டு கலோரிமீட்டர் அண்டு காயின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு மேக்கிங் அண்டன்சில்ஸ், கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர் அண்டு காயின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோபிளேட்டிங் மெத்தட். எலக்ட்ரோபிளேட்டிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லேயர் மாதிரி இன்னொரு லேயர் கோட்டிங் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு எலக்ட்ரோபிளேட்டிங் மெத்தட். இட் இஸ் அலைடு வித் கோல்டு அண்டு சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்டு ஜுவல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட இந்த உலோக கலவையை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோல்டு சில்வரையும் சேர்த்து எது உருவாக்கும் அப்படின்னா காயின் இல்லாட்டி ஜுவல்ஸ், காயின் அண்டு ஜுவல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. Copper, uses of copper. Copper is extensively used in manufacturing electrical cables and other electrical appliances. It is used for making utensils, container, calorimeters and coins. It is used to electroplating. It is allied with gold and silver for making coins and jewels. அடுத்து காப்பரோட ஓர்னு அப்படின்னு சொன்னோம்னா காப்பர் அதிகமாக எதுலேருந்து பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் பைரேட்லேருந்து அதிகமாக பிரித்து எடுக்கிறோம். காப்பரோட யூசஸ் பார்த்துறோம். காப்பரோட ஓர் என்னன்னு கேட்பாங்க. ஓர் அப்படின்றது அது எதுலேருந்து அதிகமாக பிரித்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா காப்பர் பைரேட்லேருந்து காப்பரை அதிக அளவில் பிரித்து எடுக்கிறாங்க. இப்போ மெட்டரலஜி ஆஃப் அயன் அப்படின்னு பார்த்தோன்னா இரும்பை பற்றி பார்க்க போகிறோம். அயனுடைய மெட்டரலஜி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே அக்யூரன்ஸ் இது எப்படி கிடைக்கிது அப்படின்னா அயன் இஸ் ஏ செகண்ட் மோஸ்ட் abundant metal available next to aluminum. அலுமினியத்துக்கு அடுத்து நிலையில் அதிகமாக கிடைக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அயன் சொல்லியிருக்காங்க. இட் அக்யூர் இன் நேச்சுரலாக எப்படி கிடைக்கிது அப்படின்னா ஆக்சைடாக இருக்குது, சல்ஃபைட்ஸ் அண்டு கார்பனேட்ஸாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓர்ஸ் ஆர் அயன் ஆஸ் ஃபாலோஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இதனோட ஓர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேமடைட், மேக்னடைட், அயன் பைரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி அயன் அதிகமாக எதில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அயன் இஸ் சீஃப்லி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஹேமடைட் ஓர். ஹேமடைட்லேருந்து தான் அதிகமாக அயன் பிரிச்செடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமடைட் ஓர்லேருந்து தான் அதிகமாக அயன் பிரிச்செடுக்கிறாங்க. ஹேமடைட் ஓர்லேருந்து தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அயன் பிரிச்செடுக்கிறாங்க. அதனால சீஃப்லி எக்ஸ்ட்ராக்டடு ஹேமடைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டைப்ஸ் அண்டு யூசஸ் ஆஃப் அயன்ஸ். அயன்ஸோட டைப்ஸ் என்ன, அதனோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம். 3 டைப்ஸ் ஆஃப் அயன் இருக்குது. பிக் அயன்ஸ், ஸ்டீல், ராஃப்ட் அயன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிக் அயன் அப்படின்றது அதில் அயன் கூட 2லேருந்து 4.2 to 4.5% கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது பிக் அயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயன் வித் 2% to 4.5% ஆஃப் கார்பன் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 2லேருந்து 4.5% கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிக் அயன் சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ்டு மேக்கிங் பைப்ஸு, ஸ்டவ், ரேடியேட்டர்ஸ், அடுத்து ரெயிலிங்ஸஸ், அடுத்து மேன்ஹோல் கவர்ஸ் அண்டு ட்ரெயின் பைப்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீல் அயனில் எவ்வளோ காப்பர் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0.25% to 2% கார்பன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இரும்போட 0.25%லேருந்து 2%
கார்பன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் வந்து மேக் பண்ணுறது, மெஷினரி, டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் அண்டு டிவி டவர் அண்டு மேக்கிங் அலாய்ஸ் வந்து உலோக கலவைகளை வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ராஃப்ட் அயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அயன் கூட வந்து என்னது அப்படின்னா 0.25% மேலே இருக்கணும். 25% ஆஃப் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு மேக்கிங் ஸ்ப்ரிங்கு ஓகேவா ஆங்கர் அண்டு எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு இந்த ராஃப்ட் அயன்ஸ் வந்து யூஸ் ஆகுது.